ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா. இன்றைக்கி வந்து என் ஒய்ஃப் ஒன்று ஒரு ப்ராடக்ட் வாங்கி அனுப்பிவிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்டபுள் ஸ்டவ். இந்த ஸ்டவ் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டவ் நான் பார்த்தது கிடையாது. ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து நம்ம பாதியோட சமைச்சது அப்படியே நின்று போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா அவசர தேவைக்கு யூஸ் ஆகும். அப்படின்றதுனால ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் ஒன்று வந்து வாங்கி அனுப்பிவிட்டாங்க. அதோட இந்த கேஸ் பாட்டில் இது ரெண்டும் அனுப்பிவிட்டாங்க. இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் எப்படி அப்படின்றது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல. அதே மாதிரி இந்த போர்ட்டபிள் ஸ்டவ்வையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு எப்படி இருக்குது. இந்த மாதிரி 4 பக்கம் திருப்பிக்கிட்டு அதே மாதிரி கீழே உள்ளதையும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டவ் ரெடி. இதை கீழே வச்சுட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேன். நான் யூடியூப்பில் பார்த்து தான் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் நான். ஸோ இதை கழட்டி போட்டு இதை நம்ம இதில் மாட்டிக்கணும். அந்த திருவுறது வந்து ஆஃபில் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் ஆனில் இருந்திருக்கு. அதனால வந்து அதில் உள்ள கேஸ் வந்து வெளியே வந்துச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பற்ற வைக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை ஆன் பண்ணாலே அந்த நெருப்பு வந்து தன்னால் அதில் பற்றிக்கிறது. ஸோ கேஸை வந்து நம்ம ஆன் பண்ணி அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். செம்மையாக எரியுது, சின்ன எரியுது செம்மையாக. ஓகே, இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை வேஸ்ட் பண்ண வேணாம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த போர்ட்டபுள் ஸ்டவ். ஏன்னா அருவாமலை மாதிரி இருக்கு, வெட்டினா அவ்வளோதானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த போர்ட்டபுள் ஸ்டவ்வு. இதை வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியும் பார்த்தோம் எப்படி எரிஞ்சது அப்படின்னு. அதை அப்படியே வந்து நம்ம வந்து சமைக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் வந்து எங்கேயாவது ட்ரிப் போகிறோம், வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அது கையோட கொண்டு போகிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்காது. கரண்ட் வேணும் அதுக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டவ்வையும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது, கேஸ் சிலிண்டர் எதுவும் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம். அதே மாதிரி எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான திங்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து எத்தனை நாளைக்கு வரும் இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட் நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு எப்பயும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போயாவது அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நம்ம கரண்ட் இல்லாதப்போ தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் இருக்கும்போது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்காக தான் இதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸ் டப்பா வந்து நம்ம வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு வாங்கிக்கலாம். இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது, இங்கே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நம்ம வந்து இதை வாங்கிக்கலாம், தனியாகவே இதை வந்து வாங்கிக்கலாம். இதில் பொருத்திக்கிட்டு நம்ம வந்து தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் சமைக்கிறவங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பை பாய்.